இப்போ இன்னைக்கு என்ன யாகம்னு பார்த்தீங்கன்னா குபேர யாகங்க. கண்டிப்பா நம்மளுடைய கடன் தொல்லைகள் எல்லாத்தையும் நிவர்த்தனம் பண்றதுக்காக நடத்தக்கூடிய யாகம். கண்டிப்பா இந்த யாகத்துல கலந்துக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும்னா கண்டிப்பா இந்த யாத்திரை கலந்துங்க. வணக்கங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவில்ல மகா பிரத்யங்கரா தேவி அம்மனுக்காக நடத்தக்கூடிய பிரத்யங்கரா தேவி யாக குண்டம் தயார் நிலையில இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நடத்தக்கூடிய இந்த யாகத்துடைய சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு மிளகா போட்டாலும் இந்த கோயில்ல நெடியேறாதுங்கிறது ஒரு தனி சிறப்பா இருந்தாலும், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கடனுக்காக அம்மா உருவாக்கி கொடுத்தது. 2014ஆம் ஆண்டு முதல்ல இந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும்னு நிறைய பக்தர்கள் வரும்பொழுது மகா பிரத்யங்கரா தேவியோடைய அருள்வாக்குல இந்த யாக குண்டம் வடிவமைக்கப்பட்டுச்சு. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் வெள்ளிக்கிழமை இரவு நடக்குது. மெயினா கடன் பிரச்சனை உள்ளவங்க, குடும்பத்துல செய்வன பாதிக்கப்பட்டவங்க, இது எல்லாமே இவங்க இதுல கலந்துக்கிட்டாலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நமக்கு. பொதுவா யாகத்துக்கு வரக்கூடியவர்கள் நிறைய பேர் என்னன்னா பட்டை மிளகா கொண்டு வருவாங்க, நெய், நல்லெண்ணெய் இது கொண்டு வருவாங்க. அது இல்லாம வேற என்னென்ன கொண்டு வரலாம்ப்பா? மத்தபடி பாத்தீங்கன்னா வீட்டுல காய்க்காத மரம் செடி கொடி இருக்கிற அதுல காஞ்ச விறகுகள், அதாவது காஞ்ச விறகுலாம் கொய்யால இருந்து எலுமிச்சங்கன்று, மாதுளை, மாங்காய், சப்போட்டா, அன்னாசி, இந்த மாதிரி பல வகையான எவ்வளவு இருக்கோ வாழைகள் பாத்தீங்கன்னா அது மாதிரி இந்த சருகுலாம் கொண்டு போடலாம். அதாவது இரும்பும் பிளாஸ்டிக்கும் தவிர பாக்கி அனைத்து ஜாமனும் ஹோம ஜாமமா இந்த அக்னி குண்டத்துல இறக்குறாங்க. அதே மாதிரி பல வகை ஸ்வீட்டு இந்த மாதிரியான விஷயங்களுமே நம்ம யாகத்துல போறோம் இல்லையா? காரம், பல வகைகள் எல்லாமே உண்டு, காய்கறிகள், அது மாதிரி எல்லாமே. அதாவது இந்த உலகத்துல என்னென்ன பூக்கக்கூடிய தன்மை, காய்க்கக்கூடிய தன்மைகளுக்கா அனைத்து விதமான பொருளும் அக்னியில இருக்கிறது விசேஷமா உள்ளது. அதை விட யாகத்துக்கு நம்ம பண்ற அபிஷேகங்கிறது விசேஷம். யாகத்துல கலந்துக்கிறத விட யாகத்துல கலந்துக்கிட்டு யாகம் முடிஞ்சோன்னா அபிஷேகம் நடக்கும். அதாவது வர்ற பக்தர்கள்லாம் தவறாம என்ன பண்றீங்கன்னா, யாகத்தை முடிச்சுட்டு யாகம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஓரமா உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிடறாங்க. அது கம்பல்சரி அதை தவிர்க்கணும். அதாவது யாகம் முடிஞ்ச அடுத்த கிழமை கடம் பெறப்பட்டு போய் அபிஷேகத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது நம்ம போய் உட்காரணும் ஒரு ஆலயத்துல. அதுதான் அந்த யாகத்தோட தன்மை. அதுதான் அந்த யாகத்துல உட்கார்ந்துறதுக்கு நமக்காண்ட பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா நிறைய பேர் யாகத்துல கலந்துக்கிறாங்களோ இல்லையோ, அபிஷேகம் பாக்குறாங்களோ இல்லையோ, வாக்கு மட்டும்தான் மெயினா நினைக்கிறாங்க இல்லையா? ஆமா, சில பக்தர்கிட்ட நம்ம நிறைய சொல்லி விடுறோம், அந்த கோயிலுக்கு போனா அர்ச்சனை பண்ணணுமா, பால் வாங்கிட்டு போகணுமா, அபிஷேகம் வாங்கிட்டு போகணுமா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம கையால அம்மனுக்கு என்ன கொண்டுட்டு போய் சேர்க்க முடியுங்கிறது நம்ம அங்க வரும்போது இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பூ மாலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வரும்போது பாத்தீங்கன்னா மாலை வாங்கிட்டு வரலாம். அது மாதிரி அபிஷேகத்துக்கு பால், தயிர், இளநீர், இது மாதிரி திரவிய பொடிகள் நிறைய இருக்கு. அது மாதிரி பொருள்லாம் வாங்கிட்டு நம்ம கோயிலுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கோவில்ல அபிஷேக பொருள் கூட வாங்கி கொடுக்கலாமா? பன்னீர், அதுக்கப்புறம் பால், திரவிய பொடி, சந்தனம், பல வகை, ஒவ்வொன்றுக்கும் நிறைய பலன் கிடைக்கும். அதாவது இன்னைக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 164 சாமிகள் இருக்கு இந்த இடத்துல. ஒவ்வொரு சாமிக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் உபயமா எடுத்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணினாவே கொஞ்சம் எல்லா சாமியும் கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியா நல்லபடியா அபிஷேகம் பார்த்துட்டு நல்லா பக்தர்களுக்கு நல்லது செய்யும். நம்ம என்ன அபிஷேகம் பண்றோமோ அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். கட்டாயம் நம்ம எந்த அளவுக்கு சாமிக்கு நல்லா பூஜைகள் செய்யறோமோ, பூ வாங்கி கொடுக்குறோமோ, அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறோமோ, எண்ணெய், இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையிறது கண் கூட நம்ம பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்பை இந்த யாகம் நமக்கு அமைச்சு கொடுக்கும். கட்டாயம் எல்லா கோயிலோட இந்த கோயில்ல என்ன ஒரு சிறப்பான அபிஷேகம்னா, நம்ம கருவறைக்கு போற ஒரு பாக்கியம் இந்த அம்மா நமக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்காக தனிப்பட்ட முறையில ஒரு அபிஷேகமோ ஒரு ஆராதனையோ நம்ம விருப்பப்பட்டு செய்யற ஒரு பாக்கியம் இந்த சன்னிதானத்துல மட்டும் தான் கிடைச்சிருக்கு. வேற எங்கேயுமே பண்ண முடியாது. காலையில பாத்தீங்கன்னா 6 மணிக்கு அபிஷேகம்னா அந்த அபிஷேகம் மட்டும் பார்க்கலாம். அடுத்த பாத்தீங்கன்னா 12 மணிக்கு ஒரு அபிஷேகம்னா அதை மட்டும் தான் பார்க்கலாம். இந்த இடத்துல அப்படி கிடையாது. நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் இந்த சாமிக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட இந்த இடத்துல கட்டாயம் நாங்க பண்ணி கொடுக்கறது நாங்கள் ரெடி. நிர்வாகமும் அது மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. வர்ற பக்தர்கள் ஏதோ ஒரு சாமிக்கு வேண்டிக்கிட்டு நீங்க பல வகையில் ஜாமங்க, பால், பன்னீர், இந்த மாதிரி பொருள் வாங்கிட்டு வந்தோட எப்போ வந்தாலும் நாங்க பண்ணி கொடுக்க நாங்க ரெடியா இருக்கிறோம். பக்தராக நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க செஞ்சு கொடுக்கறது நாங்க தயாரா இருக்கிறோம்.